ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து நேற்று ஒரு கேப் அப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நைட் வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல க்ளோசிங் வச்சிருந்தனால, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டும் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்தாலும் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை இன்ட்ராடேல. பட் வந்து ஒரு அப்பர் சைட் ஏறி தான், அதாவது மார்க்கெட் மேலே ஏறி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா, அந்த 22,523 பிரேக் அவுட் எடுக்கிற மாதிரி எடுத்து, பட் க்ளோசிங் அது நியர்பைலேயே தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் பிரேக் அவுட்டாக நான் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நாளைக்குமே வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது, அதாவது 22,529 இப்போ மார்க்கெட் இருக்குது. ஸோ அதுலேயே ஓப்பன் ஆகி மொமெண்டம் மறுபடியும் பாசிட்டிவில் போச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் வந்து 22,700 வரைக்குமே ஃபஸ்ட்டு மைனர் ரெசிஸ்டன்ட் வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 22,766 தான் உங்களுக்கு வந்து ஆல் டைம் ஹை. 66,70 22,770 தான் ஆல் டைம் ஹை. ஸோ அதை டச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ 22,530க்கு மேலே சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா, இல்லை இன்கேஸ் கீழே வருது அப்படின்னா 22,300 தான் உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே தான். அந்த 48,064ன்ற ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப கீழே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு இன்ட்ராடேக்கு சப்போர்ட் லெவலாக வந்து உங்களுக்கு எது இருக்கும் அப்படின்னா, ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது அந்த 48,048க்கு மேலேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் பாசிட்டிவில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் மேலே போச்சு அப்படின்னா 48,260 ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் பாஸ் ஆகுது. ஸோ அந்த மைனர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணணும். அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 48,052 வரைக்கும் போகும். ஓகேங்களா? கீழே சப்போர்ட் லெவல் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆக போகிறது 47,700 720 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 47,635. ஸோ அடுத்தடுத்து 2 சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதை பிரேக் பண்ணாது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு. ஐடி. ஸோ ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் இருக்குது. ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து அந்த 33,370க்கு மேலேயே கிடச்சிச்சு. ப்ராப்பராக வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ப்ராப்பராக வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்டிங்கும் எடுத்துருச்சு. ஸோ நாளைக்கு மொமெண்டம் பாசிட்டிவ் போச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எடுத்து அப்பர் சைடு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பார்த்தலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மொமெண்டம் ஓகே தான். பட் வந்து நான் ரெசிஸ்டண்ட்டாக சொல்லியிருந்தேன். 28,884 டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2,884 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா தான் ரிலையன்ஸ் வந்து ஒரு அப்பர் சைட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே வந்து அந்த 1,465 வந்து பிரேக் அவுட் எடுக்க முடியல. நேற்று ஆக்சுவலி இதை தவிர ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தால் மேலே மொமெண்டம் போயிருக்கும். கேப் டவுன் ஆகியும் பாசிட்டிவாக தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு பேட் லக் அப்படின்னா அதை பிரேக் பண்ண முடியல இன்றைக்கும். ஸோ 1,465 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 1,524 வரைக்குமே ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது ஹெச்டிஎஃப்சியில். ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டு போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.